ஓகே. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்க்காத 2 ஆப்ஷன் இருக்கு. ஸ்டைல்ஸ் அண்ட் டெம்ப்ளேட். அது எப்படி பண்றதுங்கிறத பார்த்தலாம். ஆக்சுவலா வேர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹோம் டேப்ல கிளிப்போர்டு, ஃபாண்ட், பேராகிராஃப்ல உள்ளதெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தாச்சு. இன்னும் ஒரு சில ஆப்ஷன் மட்டும் இருக்கு. அது இன்னைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். தென் இங்க வந்து ஸ்டைல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதான் ஸ்டைல்ஸ். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து ஃபார்மேட் பெயிண்டர் யூஸ் பண்ணோம் இல்லையா? இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா? யாராவது சொல்ல முடியுமா? ஃபார்மேட் பெயிண்டரோட பர்பஸ் என்ன? எப்படி யூஸ் பண்ணணும்? ஃபார்மேட் பெயிண்டர் வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்டைலு, கலரு இது எல்லாமே செஞ்சு வச்சுட்டு, அத அப்படியே காப்பி பண்ணி ஃபார்மேட் பெயிண்டர் வந்து இது பண்ணும். அது அப்படியே காப்பி அடிச்சு ஒவ்வொரு இடத்துல நம்ம கிளிக் பண்ணோம்னாலே அது தானா வந்து செஞ்சிடும். திரும்ப திரும்ப நம்ம போய் செய்யணும்னு அவசியம் இல்லை. லைன்ல கலரும். கரெக்டாக சொன்னீங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே ஃபார்மேட் பெயிண்டர். ஆல்ரெடி நம்ம பண்ணிக்கிற ஃபார்மேட்டை ஒரு காப்பி பண்ணி இன்னொரு டெக்ஸ்ட் கொடுக்கறது தான் வந்து ஃபார்மேட் பெயிண்டர். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா டிஃபால்ட்டாக நிறைய அவங்க ஸ்டைல் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நான் வந்து இது ஹெட்டிங்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹெட்டிங்கை வந்து எப்படி நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணணுமோ அதே மாதிரி ஒரு ஹெட்டிங்குள்ள ஃபார்மேட் எல்லாம் இங்கே ரெடியாக பண்ணி அதை ஒரு பேரில் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3 அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்கள் அந்த லெவலில் அந்த ஸ்டைல் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஹெட்டிங் 1 அப்படிங்கிறதுக்கான அந்த ஸ்டைல் வந்து அப்படியே உங்கள் டாக்குமெண்ட்டில் உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு வந்து அப்ளை ஆகும். ஸோ அந்த ஃபார்மேட் தான் எப்படி நம்ம ஒவ்வொன்றா போய் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக குயிக்காக வந்து அந்த ஃபார்மேட் அப்படின்னு நம்ம டாக்குமெண்ட்டுக்கு நமக்கு தேவையான இடத்துல அப்ளை பண்ணுறது தான் இது. நார்மல், நோ ஸ்பேஸ், ஹெட்டிங்கு, ஹெட்டிங் 2, அப்புறம் வந்து ஹெட்டிங் 3, ஹெட்டிங் 4, டைட்டில் போடுறது, டாக்குமெண்ட் டைட்டில் போடுறது, சப்டைட்டில் கொடுக்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருக்குது. இந்த 2 ஆரோக்கு டவுன்லோட் பண்ணிங்கன்னா கீழே அடுத்த ஸ்டைல்ஸ் காட்டும். இந்த கீழே உள்ள இன்னொரு ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நிறைய என்னென்ன ஸ்டைல்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே உங்களுக்கு மொத்தமாக காட்டும். சரியா? இப்போ இதில் உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஸ்டைல் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகேவா? இங்கே நிறைய ஸ்டைல் இருக்கு. இப்போ இதில் வந்து எனக்கு ட்ரீமுக்குன்னு ஒரு ஸ்டைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ கிரியேட் நியூ ஸ்டைல் அதில் போயிட்டு கிரியேட் நியூ ஸ்டைல் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்டைலோட பேர் கேட்கும். நான் வந்து ட்ரீம் அப்படின்னு கொடுக்குறேன். தென் நீங்கள் பண்ணக்கூடிய ஸ்டைலோட பேர் வந்து இங்கே காட்டுது ஸ்டைல் 1 அப்படின்னு கேட்குது. இல்லைன்னா நான் மாடிஃபை பண்ணணும். கீழே இருக்கிற அந்த மாடிஃபையை கிளிக் பண்ணி என்ன மாதிரி ஸ்டைல்ஸ் உங்களுக்கு வேணுமோ, என்ன ஃபாண்ட்டு, என்ன கலரு, என்ன சைஸ், ஆல்ரெடி நீங்கள் ஃபாண்ட்டில் பண்ணோம் இல்லையா, இந்த ஆப்ஷனை நம்ம பண்ணது எல்லாத்தையும் இங்கே நம்ம மாடிஃபைல கிளிக் பண்ணி பண்ணணும். மாடிஃபை போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டிங் ஸ்டைல் உங்களுக்கு வரும். இதில் உங்கள் பேர் ட்ரீம் உங்கள் ஸ்டைலோட பேர் காட்டும். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல. நீங்கள் இந்த ஸ்டைலை வந்து எதுக்கு அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா, நான் என்னோட பேராகிராஃப்க்கு நான் பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு ஹெட்டிங்க்கு வேணுமா, பேராகிராஃப்க்கு வேணுமா, எதுக்கு வேணுமோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் வந்து எது வேணுமோ நான் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து அப்படியே போய் பேராகிராஃப், ஓகே, நான் வந்து என்னோட பிளைன் டெக்ஸ்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பற்றி கொடுக்குறேன். இல்லை மைக்ரோ டெக்ஸ்ட்டு, லிஸ்ட் நம்பர், இதில் நிறைய கண்டென்ட் இருக்கு. எந்த ஸ்டைலுக்கு நீங்கள் என்ன மாதிரி எதுக்கு வந்து நீங்கள் ஸ்டைல் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? நான் வந்து பாடி டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். பாடி டெக்ஸ்ட் 1 வந்து என்னோட ஸ்டைலு. இதில் வந்து என்ன ஃபாண்ட் இருக்கணும் அப்படிங்கிறத பண்ணுங்க. ஒரே நிமிஷம் கால் வருது. சாரி. ஹலோ, வணக்கம். சாரி, ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. எதுவும் கொஸ்டின் இருக்கா? தெரியாம டச் ஆயி சார். ஓகே ஓகே. ஓகே, இந்த புதுசாக ஒரு கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டைலுக்கு நீங்கள் பேர் கொடுத்துட்டீங்க. தென் உங்களோட ஸ்டைல் வந்து பேஸ்ட் ஆன் எதை பேஸ் பண்ணியிருக்குங்கிறதுக்கு நான் பாடி டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். தென் கீழே வந்து எனக்கு பிடிச்ச ஃபாண்ட்டு, கலரு, சைஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து நான் இதில்
ஃபாண்ட் இருக்கு, செமி போல்டு, இவ்வளோ ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் வந்து நீங்கள் இது மாதிரி எவ்வளோ ஃபாண்ட் வேணாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இதில் நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம். சரியா, நெட்டில் போனீங்கன்னா ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதில் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ என்னோட டாக்குமெண்ட்டில் இமோஜ் லைட் ஓகே ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஃபாண்டோட சைஸ் வந்து எனக்கு 12 இருக்கணும். தென் வந்து கலர் வந்து நான் நார்மலாக நம்ம டைப் பண்ணும்போது பிளாக் கலர் தான் வருது, எனக்கு டிஃபால்ட்டாக வந்து ப்ளூ கலர் வரணும் அப்படின்னு கொடுக்குறேன். தென் லேட்டினா காம்ப்ளெக்ஸாங்கிறது இது வந்து லேட்டினே வச்சுக்கோங்க. அலைன்மெண்ட் எப்படி இருக்கணுங்கிறது, சப்போஸ் இன்டென்ட் எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அந்த இன்டென்ட் கூட இங்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், எவ்வளோ தள்ளி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு. ஸோ இது கொடுத்துட்டு தென் கீழே வந்தீங்கன்னா நீங்கள் பண்ணதோட என்னென்ன மாதிரி ஃபார்மேட் பண்ணியிருக்கீங்களோ அதோட ப்ரிவியூ இங்கே கீழே காட்டுது. எல்லாம் ஓகே, இன்னும் ஏதாவது மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபார்மேட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஏதாவது சப்போஸ் உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு ஏதாவது பேக்ரவுண்டில் பார்டர் கொடுக்கணும்னா கூட அதை கொடுத்துக்கலாம். ஷேடிங் சொல்லுவோம், இது இன்னைக்கு கிளாஸில் பார்க்குறது தான் இந்த ஃபார்மேட்டோட ஷேடிங்ஸ். இது நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா ஃபார்மேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணி ஃபார்மேட்டை கிளிக் பண்ணி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஃபாண்ட், பேராகிராஃப், டேப், பார்டர், லாங்குவேஜ், ஃப்ரேம், நம்பரிங், ஷார்ட்கட், டெக்ஸ்ட் எஃபெக்ட் நிறைய இருக்குது. ஸோ நான் இதில் பார்டரில் போயிட்டு பார்டரில் போனீங்கன்னா உங்களுக்கு பார்டர் போனீங்கன்னா உங்கள் டெக்ஸ்டோட பார்டர் எப்படி வரணுங்கிறது இதில் நிறைய இங்கே சைடில் நன்னு பாக்ஸ்னு இருக்கும். இதில் பாக்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்கள் பேராகிராஃப்கான டெக்ஸ்ட் இங்கே வந்து அப்ளை ஆகும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் வந்து எந்த பார்டரும் இல்லை. சரியா, எனக்கு பார்டர் வேணும் அப்படின்னா நான் பாக்ஸ் கிளிக் பண்ணால் தான் இங்கே பார்டர் அப்ளை ஆகும். சரியா, எனக்கு இந்த மாதிரி லைன் வேணுமா, இல்லை வந்து எனக்கு வந்து டாட்டட் லைன் வேணும்னா டாட்டட் லைன், டாட்டாக இருக்கும் லைன், ஹைஃபன் சின்ன சின்ன கோடாக இருக்கிறது, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏதாவது கலர் வேணும்னா கூட நீங்கள் இங்கே அப்ளை. தென் அந்த கலரோட திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருக்கேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஷேடிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்டருங்கிறது அந்த டெக்ஸ்டோட பார்டர் வரும், ஷேடிங் அப்படிங்கிறது வந்து அந்த பார்டர் அந்த டெக்ஸ்டோட பேக்ரவுண்ட் கலராக வரும். நான் பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு கலர் கொடுக்க நினைக்கிறேன்னா கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஸோ நான் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம டெக்ஸ்ட் எப்படி அலைன் ஆயிருக்கு. இதை நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த ட்ரீம்ங்கிற நேம் இங்கே மேலே இருக்கிற இந்த ஸ்டைல்ஸ் லிஸ்ட்டில் போய் ஆட் ஆயிடும். ஸோ இப்போ இப்படியே வந்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் நிறைய தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம்ங்கிறதும் ஆட் ஆயிருக்கும். நான் புதுசாக பண்ணது அங்கே மேலே வந்து ஃபர்ஸ்ட் ஆட் ஆயிருக்கும். சப்போஸ் நீங்கள் இப்போ ஏதாவது டெக்ஸ்ட்டுக்கு அந்த ஃபார்மேட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ட்ரீமை கிளிக் பண்ணோம்னா அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் அப்படியே அப்ளை புரியுதுங்களா. ஸோ சப்போஸ் இதில் எனக்கு வந்து சரியாக எழுத்து தெரியல, இல்லை நான் பண்ண ஃபார்மேட் ஏதாவது வந்து மாற்றணும் அப்படின்னா திரும்ப உங்கள் ட்ரீம்ங்கிற கிளிக் பண்ணிவிட்டு கீழே இந்த ஆரோவில் கிளிக் பண்ணணும். நல்லா கவனிங்க, இந்த ஸ்டைலில் 2 ஆரோ இருக்கும், கீழே போகிறதுக்கு இந்த ஆப்ஷன், மொத்தமாக ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன், இதில் கிளிக் பண்ணணும். மோர் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணணும். அதில் போயிட்டு இந்த ட்ரீமில் வச்சு டபுள் கிளிக் பண்ணலாம். சரி, மிஸ்டேக்ஸ் இதில் போயிட்டு சரி இந்த அப்ளை ஸ்டைல்ஸ் இந்த இதில் கிளிக் மோர் போங்க, அதில் அப்ளை ஸ்டைல்ஸ் போங்க. அதில் போயிட்டீங்கன்னா நீங்கள் பண்ணியிருக்க உங்கள் டாக்குமெண்ட்டில் என்னென்ன ஸ்டைல்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே காட்டும். அதில் போய் உங்கள் ட்ரீம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் மாடிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதில் போயிட்டு நீங்கள் என்ன கலர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மாற்றிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் கலர் திரும்ப பிளாக் பண்ணுறேன், அதை போல்ட் பண்ணுறேன். அப்புறம் வந்து எனக்கு பேக்ரவுண்ட் கலர் மாற்றணும். ஸோ அதனால் இங்கே நான் பேராகிராஃபில் போயிட்டு சரி கீழே ஃபார்மேட்டை கிளிக் பண்ணி பார்டர் போகிறேன். ஷேடிங் இந்த கலர் ரொம்ப ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி தெரியுது, அதனால் இதை கிளிக் பண்ணி இதை வந்து இந்த பேட்டர்ன் கீழே பார்த்தீங்களா, அந்த பேட்டர்ன் கொடுத்தனால தான் இங்கே புள்ளி புள்ளியாக தெரியும். ஸோ நான் பேட்டர்னை ரிமூவ் பண்ணிடுறேன், கிளியர் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தெரியாது. அதே மாதிரி இந்த கலர்ஸையும் இன்னும் கொஞ்சம் டல்லாக்குறேன், கொஞ்சம் லைட் கலராக வேணும், லைட் கலர் வச்சுக்கேன். ஓகே, இப்போ ஓகே கொடுத்தோம்னா எனக்கு அது மாறிடுச்சா. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஸ்டைல், நம்மளோட ஓன் ஸ்டைல் கிரியேட் பண்ணுறதுக்கு இதான் ஆப்ஷன். இந்த மோரில் போயிட்டு கிரியேட் நியூ ஸ்டைல் கொடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் கிரியேட் பண்ண ஸ்டைலில் ஏதாவது மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அப்போது திரும்ப அந்த மோரில் போயிட்டு
அப்ளை ஸ்டைல்ஸில் போயிட்டு உங்கள் ஸ்டைல் நேமை வந்து செலக்ட் பண்ணணும். மாடிஃபை கொடுத்துட்டு எது நீங்கள் மாற்ற நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன் தான் ஸ்டைல் அப்படிங்கிறது. ஸோ நிறைய பேர் கம்ப்யூட்டர் அடிக்கடி ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஸ்டைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஒரு 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 அஃபிஷியல் லெட்டர் வந்து அடிக்கிறோம்னா லெட்டர் அடிக்கிறதுக்குன்னு ஒரு ஃபாண்ட்டு, அந்த ஃபாண்ட்டுக்குன்னு ஒரு சைஸு, அப்படி எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு கடகடன்னு டைப் பண்ணிவிட்டு அந்த ஸ்டைலை கிளிக் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட்டு, கலரு, டெக்ஸ்டிங் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். அதே மாதிரி சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் அடிக்கிறாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் டக்குன்னு பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன். இது வந்து இந்த ஃபாண்ட்டு மட்டும் இல்லை, இந்த பேராகிராஃபில் உள்ள ஆப்ஷன்ஸும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். சரியா? இப்போ நான் திரும்ப மாடிஃபை பண்ணி வேணா உங்களுக்கு காட்டுறேன். அப்ளை ஸ்டைல் ரீஇன்சர்ட் பண்ணி மாடிஃபை பண்ணுறேன். ஸோ இதில் போயிட்டு இந்த ஃபார்மேட்டில் போங்க. இதை பார்த்தீங்கன்னா பேராகிராஃப்னு இருக்கா, பேராகிராஃபில் பண்ணோம்னா ஒவ்வொரு பேராகிராஃப் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இந்த பேராகிராஃப் பற்றி நம்ம பார்ப்போம். ஒரு பேராகிராஃப் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, லெஃப்ட் ரைட் அலைன்மெண்ட் ஜஸ்டிஃபை கொடுக்குறது, அதுதான் அலைன்மெண்ட்டு. அந்த அலைன்மெண்ட்டை எப்படி வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம் அப்பா, எனக்கு தெரியாத கரண்ட் போயிடுச்சு, வெளியில போங்கப்பா. உள்ள வந்தக்கா போன் வெளியே போனீங்க. சாரி. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பேராகிராஃப் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பேராகிராஃப் டிசைன் பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன். நம்ம பேராகிராஃப் பார்த்தோம். அந்த பேராகிராஃப் செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் உங்கள் ஸ்டைலை மாடிஃபை பண்ணும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? பேராகிராஃபில் போயிட்டு என்ன ஸ்டைல் வேணும், எவ்வளோ லைன் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கணும், லெஃப்ட் இன்டென்ட் எவ்வளோ இருக்கணும், ரைட் இன்டென்ட் எவ்வளோ இருக்கணும், என்ன மாதிரி மார்ஜின் இருக்கணும், எல்லாமே நீங்கள் மார்ஜின் இல்லை என்ன மாதிரி லைன் ஸ்பேஸிங் இருக்கணும், எல்லாமே நீங்கள் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மேட்டரை மட்டும் கடகடன்னு டைப் பண்ணிவிட்டு அந்த ஸ்டைலை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபார்மேட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டைல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன். பட் இது யாரும் அதிகமாக கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறவங்க, நல்லா கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சுட்டு கம்ப்யூட்டர் எனக்கு நல்லா தெரியுன்றவங்க கூட இந்த ஸ்டைல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு முறையும் கிளிக் பண்ணி ஃபாண்ட்டை மாற்றுவாங்க. இதில் தான் போய் மாற்றுவாங்க தவிர இந்த மாதிரி ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டைலை டிசைன் பண்ணி வச்சுட்டு டக்குன்னு அதை கிளிக் பண்ணி மாற்றிடலாம் அப்படிங்கிறது வந்து யாருமே அவ்வளோவா இதை யாருமே பயன்படுத்துறது. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு டாக்குமெண்ட் டிசைன் பண்ணணும், ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இதுலேயே நீங்கள் வந்து ஃபார்மேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக ஸ்டைல் கிரியேட் பண்ணுறீங்கல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைல் நேம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த மாடிஃபை அப்படிங்கிறதுல போயிட்டு நீங்கள் பண்ணுவீங்க. நான் இப்போ இன்னொரு ஸ்டைல் போடுறேன், சலாம்னு சொல்லிட்டு மாடிஃபைல போயிட்டிங்கன்னா இந்த ஸ்டைல் டைப்னு பார்த்தீங்களா, ஸ்டைல் பேஸ்டான் அப்படின்னு பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது எல்லாமே கம்ப்யூட்டர் லெவல் ஹெட்டிங் லெவல். ஹெட்டிங் லெவல் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கும். ஹெட்டிங் லெவல் 1, ஹெட்டிங் லெவல் 2, சப்கட்டாக கொடுக்குறது வந்து 1லேருந்து 9 லெவல் வரைக்கும் கொடுக்கலாம். டைட்டில் இருக்குது, சப்டைட்டில் இருக்குது, ஏதாவது கொட்டேஷன் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, கோட் கொடுக்கணும் தெரியுமா, ஏதாவது பொன்மொழிகளில் வந்து நம்ம கோட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கான ஃபார்மேட்லாம் எப்படி இருக்கணுங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு நீங்கள் ஒரு லெட்டர் டைப் பண்ணும்போது ஒரு கோட் வருதுன்னா அந்த கோட்டை ஜஸ்ட் செலக்ட் பண்ணி அந்த கோட்டுங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபாண்ட்டு சைஸ் எல்லாமே கிளியராக அலைன் ஆகிடும். இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி இன்டென்ஸ் கோட்டு, லிஸ்ட் பேராகிராஃபு, கேப்ஷன் கொடுக்குறதுக்கு இது எல்லாமே டாக்குமெண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் எப்படி என்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறது. அது மாதிரி டிஓசி, ஹெட்டிங்கு, பலூன் டெக்ஸ்ட்டு, பிளாக் டெக்ஸ்ட்டு, பாடி டெக்ஸ்ட்டு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு இமெயிலுக்கு சிக்னேச்சர் கொடுக்குறது, அது டாக்குமெண்ட் மேப்பு, இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபுட்டர் டெக்ஸ்ட் எப்படி இருக்கணும், HTML அட்ரஸ் எப்படி இருக்கணும், இண்டெக்ஸ் கொடுக்குறது எப்படி கொடுக்கணும். ஸோ இது நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் நீங்கள் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, பட் நம்ம எதை யூஸ் பண்ணுவோமோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டெக்ஸ்ட் பிளைன் டெக்ஸ்ட்லாம் நீங்கள் அழகாக டிசைன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் டைப் பண்ணும்போது டக்குன்னு நீங்கள் நார்மலாக டைப் பண்ணும்போதே உங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா பிளைன் டெக்ஸ்ட் எப்படி வரணுமோ அதே மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து ஸ்டைல், ஒரு முக்கியமான ஆப்ஷன். எல்லாரும் அதையும் இங்கே யாரும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, பட் நம்ம கம்ப்யூட்டரில் நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க நிறையா. வேணும்னா நீங்கள் உங்களுக்கான ஒரு தனியாக ஒரு ஸ்டைலை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா?
அந்த லாஸ்ட் கிளாஸில் நம்ம இன்னொன்று பார்க்காம விட்டது என்னன்னா டெம்ப்ளேட் பார்க்கல. இந்த டெம்ப்ளேட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஒரு ரெடிமேட் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பத்தில் கிளாஸ் பார்க்கும்போது வேர்டில் நியூன்னு கொடுத்தோம்னா பார்த்தீங்களா, கீழே வந்து ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் இருக்கு. பட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இருக்கா, ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்ஸ் சர்ச் ஃபார் ஆன்லைன் டெம்ப்ளேட் கேட்குதா. நம்ம ஏற்கனவே இதில் வந்து ஒரு லெட்டர்னு ஒரு டெம்ப்ளேட் எடுத்தோம். ஃப்ளையர்ஸ்னு ஒரு நான் போய் கொடுக்குறேன். கம்ப்ளீட் ஃப்ளையர்ஸ்னா நோட்டீஸ் மாதிரி. ஸோ இது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து வேர்டில் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ டெக்ஸ்டாக இருக்குது பார்த்தீங்களா. சப்போஸ் இது வந்து என்னன்னா ஆல்ரெடி அவங்க டிசைன் பண்ணி ஃபார்மேட் பண்ணி கலர்ஸ் கொடுத்து ஃபாண்ட் எல்லாமே செட் பண்ணி எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஃபார்மேட் நீங்கள் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ உதாரணத்துக்கு இதை ஒன்று செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இதை எடுப்போம். பேபிசம் ஃப்ளையர் இதை வச்சு நான் இப்போ இதை டவுன்லோட் பண்ணி கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஒரு டெம்ப்ளேட் என்னன்னா அது எல்லாமே டிஃபால்ட்டாக எல்லா டிசைனுமே அங்கே இருக்கும். நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டெக்ஸ்ட்டை எடுத்துட்டு நம்ம டெக்ஸ்ட்டை போட போகிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து என்னன்னா இது வந்து ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறது செரமனிக்காண்டி ஒரு நோட்டீஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க வேர்ட்லேயே. ஸோ இப்போ இதுதான் டெம்ப்ளேட். இப்போ ப்ளீஸ் ஜாயின் அஸ் அப்படின்னு போட்டிருக்கா, ஃபார் த பேபிசம் போட்டிருக்கு. நான் அதுக்கு பதிலாக ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்டோட சைஸை வந்து நான் ரெடியூஸ் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த நேம் ஆஃப் ட்ரீம் இன்ஸ்டிடியூட் இது மாதிரி போட்டுக்கலாம். எப்போ இருந்து பண்ண போகிறோம், இல்லை எவ்வளோ நாளாக இருக்குது, டேட் கொடுக்குறது, எங்கே பண்ண போகிறோம், இடங்கிறது, தென் வந்து டைம், இது மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே வந்து மேனுவலாக மாற்றிக்கலாம். அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக உங்கள் டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து ஆல்ரெடி ஒரு ப்ரீ டிசைன், முன்னாடியே டிசைன் பண்ண ஒரு இதை அப்படியே எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலாக நம்மளோட டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு பண்ணுறது தான் இந்த டெம்ப்ளேட் அப்படிங்கிறது. சரியா. ஸோ இந்த மாதிரி டெம்ப்ளேட்னா இப்போ நீங்கள் எல்லாம் மாற்றிட்டீங்க அப்படின்னா தென் நீங்கள் ஃபைலில் போய் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்களேன், நான் டெம்ப்ளேட் தான் எடுத்தேன். இங்கே பாருங்கள், டாக்குமெண்ட் ஒன்று தான் இருந்தது. புது டாக்குமெண்ட்டில் அந்த டெம்ப்ளேட்டில் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே கொண்டு வந்து போட்டு எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ நான் இதில் வந்து ஃபைலில் போய் சேவ் கொடுத்தா தான் என்னோட பேரில் போட்டு நான் சேவ் பண்ண முடியும். நான் ப்ரௌஸில் போயிட்டு என்ன பேர் எனக்கு வேணும்னு நினைக்கிறேனோ அந்த பேரை நான் கொடுத்துருக்கேன். டவுன்லோட்ஸில் போயிட்டு இல்லை எங்கே நீங்கள் சேவ் பண்ண நினைக்கிறீங்கன்னா டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். டெஸ்க்டாப் வச்சுட்டு என்ன பேர் வேணுமோ அந்த பேரில் கொடுத்துட்டு நீங்கள் சேவ்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபைல் வந்து சேவ் ஆகிடும். நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அந்த நேமில் ஃபைல் வந்து சேவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து டெம்ப்ளேட். நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டில் வந்து எப்படி ஒரு ஆல்ரெடி இருக்கிற ஒரு டிசைனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. டெம்ப்ளேட் அப்படிங்கிறது வந்து ப்ரீ டிசைன்ட் ரெடி டு யூஸ் ஃபார்மேட். இதுதான் வந்து டெம்ப்ளேட். ஆல்ரெடி கிரியேட் பண்ணி ஒரு வடிவமைப்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரை அப்படியே எடுத்து நம்ம தேவைக்காக பயன்படுத்திக்கிறது தான் டெம்ப்ளேட்னு சொல்லுவோம். ஸோ இது நிறைய அந்த நியூவில் போனீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு தேவையான நியூ டாக்குமெண்ட் வந்து நிறையா ஆப்ஷன் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி எந்த மாதிரியான, இப்போ நான் இதை எடுத்த மாதிரி ஃப்ளையர்ஸ் எடுத்தேன், இந்த மாதிரி லெட்டர்ஸில் போய்ட்டு கூட நிறைய காட்டும். அதே மாதிரி இல்லை திரும்ப எனக்கு வந்து எஜுகேஷன் சம்மந்தமாக வேணும் அப்படின்னா எஜுகேஷன் சம்மந்தமாக இல்லை எனக்கு வந்து ரெஸ்யூம் அது மாதிரி வேணும் அப்படின்னா பயோடேட்டா டைப் பண்ணுறது தேவைப்படுது அப்படின்னா பயோடேட்டாவுக்கும் நிறைய ஃபார்மேட்டிங் இருக்குது. இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டில் உள்ள ஃபார்மேட் டிசைன் அந்த பயோடேட்டா டிசைன். ஸோ இதில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு கூட நீங்கள் அப்போ நீங்கள் ஒரு பயோடேட்டா ரெடி பண்ணால் திரும்ப நீங்கள் எல்லாமே உட்காந்து உங்களுக்கான விஷயங்களை என்ட்ரு பண்ணால் மட்டும் போதும். அந்த டிசைன் ஆல்ரெடி இருக்கும். இப்போ நான் இதை எடுக்கிறேன், கிரியேட்னு கொடுத்தோம்னா இந்த டிசைனை யூஸ் பண்ணி எனக்கு பிளாங்காக ஒரு டாக்குமெண்ட் வந்து கிரியேட் ஆகும். வந்துச்சா. இப்போ இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த ஃபோட்டோக்கு பதிலாக என்னோடய ஃபோட்டோ, இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என்னோட ரெஸ்யூமில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் வரும்னு நினைக்கிறனோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன்னா என்னோட பயோடேட்டா வந்து ரெடி ஆகும். ஸோ இதுதான் வந்து டெம்ப்ளேட். சரி, இதே மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை நம்ம கிரியேட் பண்ண முடியாதா? ஏன் யாரோ யூஸ் பண்ண யாரோ கிரியேட் பண்ணி வச்சுக்கிற டெம்ப்ளேட்டை நம்ம யூஸ் பண்ணணும்? நமக்குன்னு ஒரு ஸ்டைலாக
நம்ம ஏற்கனவே நமக்கு தனியாக ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ண மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் எப்பயும் போல் நியூவாக பிளாங்காக எடுத்து பண்ணிவிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே ஒரு லெட்ரு ரெடி பண்ணுறேன். உங்கள் டெம்ப்ளேட் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு ஃபுல்லாக ஒரு டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ லீவ் லெட்டருக்கு ஒரு ஃபார்மேட் பண்ணுறேன். லீவ் லெட்டருங்கிறது சென்டராக இருக்கணும். அதோட ஃபாண்ட் சைஸ் வந்து 18 இருக்கணும். அது போல்டாக இருக்கணும். ஓகே. தென் கீழே வந்து லெஃப்ட் அலைன் இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்டில் அலைன் ஆயிரும். எனக்கு ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் அடிக்கணும். நான் அதுக்கு தேவையில்லை. எனக்கு வந்து 12 வச்சுக்கிறேன். ஃப்ரம் அப்படிங்கிற போட்டுட்டு யாரோ அவங்க பேர், அப்புறம் வந்து 10th ஸ்டாண்டர்ட் A செக்ஷன் St. Joseph Secondary School Rameswaram 2 the class check. அதேதான் சென்ட் ஜோசப் இந்த இதில் வந்து அப்படியே ஆகும். அதனால இதை அப்படியே நான் காப்பி பண்ணி கீழே கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். சரியா? ஸோ சப்ஜெக்ட் வந்து லீவ் ஃபார் 2 days. இதான் வந்து சப்ஜெக்ட். ஓகே. இந்த மாதிரி நான் டைப் பண்ணுறேன். கீழே வந்து யூஸ்வல் நம்ம எப்பயும் லெட்டர் டைப் பண்ணுற மாதிரி ஸோ அது மாதிரி ஏதோ சம் டெக்ஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் டைப் பண்ணிக்கோங்க. லேட் ஆகும். ஸோ நான் சும்மா நான் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி நான் எடுத்து போடுறேன். இப்போ அங்கே உள்ள ஸ்டைல் வந்துருக்கு. நான் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இதான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ சின்சியர்லி போட்டுருங்க. அவ்வளோதான் லெட்ரு. ஸோ இப்போது இதான் நமக்கான லெட்ரு ஃபார்மேட். ஓகேவா? இப்போ நான் வந்து லீவ் ஃபார் சம் மெத்தட் இருக்கு. ஓகே. நான் இதில் எல்லாத்தையுமே வந்து சப்ஜெக்ட் லீவ் மட்டும் இங்கே இருக்கட்டும். எனக்கு ஒவ்வொன்றுக்கு எல்லாம் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அதனால எல்லா ஸ்பேஸையும் மொத்தமாக ரிமூவ் ஆஃப்டர் ஸ்பேஸ் கொடுத்தோம்னா அது போயிடும். ஒவ்வொரு லைனுக்கு இடையில எவ்வளோ ஸ்பேஸுங்கிறத இதை கிளிக் பண்ணிவிட்டு 1.5 கொடுக்குறேன். தென் இங்கே வச்சுட்டு என்டர், தென் இங்கே வச்சு ஒரு என்டர். இந்த செட் பண்ணிவிட்டு இதையும் நான் கொஞ்சம் சைஸ் பெருசாக்கி சென்டர் லைன் கொடுக்குறேன். ஸோ இதான் நம்மளோட லெட்டரோட ஒரு டிஃபால்ட் ஜஸ்டிஃபை கொடுத்துறேன். பேரக்ராஃபில் இதில் நான் போல்டு எடுத்து விட்டுறேன். ஓகே. இதான் நம்ம லீவ் லெட்டரோட ஃபார்மேட் இல்லை. ஸோ இப்போ நான் இது என்ன பண்ணோம்னா ஒரு லீவ் லெட்டர் டிசைன் பண்ணிவிட்டு டைப் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு இது நம்ம சேவ் பண்ணுவோம்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரௌஸில் போயிட்டு நம்ம வேர்ட் டாக்குமெண்ட் இங்கே லீவ் லெட்டர்னு கொடுத்துட்டு வேர்ட் டாக்குமெண்ட் இருக்கா, இதை கிளிக் பண்ணி வேர்டு டாக்குமெண்ட் டெம்ப்ளேட் இதை கொடுக்கணும். அதாவது இது இல்லைன்னா இது ரெண்டு, இந்த வேர்டு டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபைலை அது டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணும். புரியுதா? ஸோ இப்போ நான் வந்து கஸ்டம் ஆல்ரெடி இருக்கும் கஸ்டம் ஆஃபீஸ் டெம்ப்ளேட் இருக்கா, இப்போ எதுவுமே இங்கே இல்லை. நான் இதில் லீவ் லெட்டர் ஒன்று கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து இந்த ஃபைலை வந்து அப்படியே டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணிடுச்சு. தென் இப்போ நான் வந்து நியூ போகும்போது ஆல்ரெடி நான் இங்கே வச்சிருக்கேன் என்னோட பர்சனல் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணோம்னா நம்ம லீவ் லெட்டர் ஏற்கனவே டிசைன் பண்ணி வச்சிருக்கோமா அந்த இதை இங்கே காட்டும். இதை கிளிக் பண்ணோம்னா புதுசாக ஒரு டாக்குமெண்ட் 4 அந்த லீவ் லெட்டர் என்ன இருந்துச்சு அப்படியே வந்துடும்.
ஸோ இப்போ நான் இன்னொரு ஆளுக்கு அனுப்புகிறேன்னா இது லெட்டர் பேரை மட்டும் மாற்றிட்டு இல்லை கிளாஸை மாற்றிட்டு அப்படியே நம்ம டைப் பண்ணி அனுப்பிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை வந்து டெம்ப்ளேட்டாக கன்வெர்ட் பண்ணணும்னா ஒரே ஆப்ஷன் தான். நீங்கள் எப்படி உங்கள் டாக்குமெண்ட் இருக்கணுமோ அதை பக்காவாக டிசைன் பண்ணிவிட்டு தென் ஃபைலில் போய் சேவ் பண்ணும்போது என்ன ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா வேர்டு டாக்குமெண்ட் போல வேர்டு டெம்ப்ளேட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டெம்ப்ளேட் ஃபைலாக சேவ் பண்ணிடணும். அவ்வளோதான். சேவ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் நியூ போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீச்சருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிளாங்க் டாக்குமெண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்துடும் பர்சனல் அப்படின்னு இருக்கும். உங்களோட பர்சனல் அந்த டெம்ப்ளேட்ஸ் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இது மாதிரி எத்தனை டெம்ப்ளேட் போட்டு வச்சுருக்கீங்களோ எல்லாமே இங்கே காட்டும். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட அந்த ஃபார்மேட் இது அப்படியே வந்துடும். நீங்கள் இதை குயிக்காக ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் அனுப்பிடலாம். ஸோ இது அஃபிஷியலாக நீங்கள் ஒரே மாதிரியான டாக்குமெண்ட்டை வந்து அடிக்கடி கிரியேட் பண்ணுவீங்க, அடிக்கடி பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஒரு தடவை நீங்கள் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போயிட்டு அதில் எதாவது மாற்றணுமோ அதை மட்டும் மாற்றிட்டு டக்குன்னு போட்டுரும். நிறைய கம்ப்யூட்டர் சென்டர்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க. பட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இந்த மாதிரி டெம்ப்ளேட்டாக எடுத்து வைக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலில் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஏதாவது ஒரு மனு கொடுக்குறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மனுக்கு வந்து ஒரு பக்கம் அடிச்சு வச்சுருக்காங்க. சரியா, தாசில்தாருக்கு ஒரு மனு கொடுக்கணும். ஒரு அதாவது இப்போ ரேஷன் கார்டில் பேர் சேர்க்கறது சம்மந்தமாக ஒரு விண்ணப்பம் கொடுக்குறதுக்காண்டி ஒரு மனு எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ மனு எதுக்காகன்னு குடும்ப அட்டை சம்திங் அந்த ஃபார்மேட்டை பூரா அடிச்சு வச்சுருப்பாங்க. அது ஒரு பக்கத்துக்கு இருக்கும். இப்போ இன்னொரு ஆள் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஃபுல் அதே ஃபைலை ஓப்பன் பண்ணி அதை அழிச்சிட்டு திரும்ப மறுபடியும் இன்னொருத்தருக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுவாங்க. அப்படின்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ணவங்களோட டீட்டெயில் வந்து போயிடும். அதுக்கு போல இப்போ புதுசாக வந்தவங்களோட டீட்டெயில் தான் டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம டெம்ப்ளேட்டாக பண்ணி வச்சிட்டோம்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் எடுக்கும்போது அது புது ஃபைலாகவே வரும். அப்போ நீங்கள் அந்த ஒவ்வொரு நபரோட டேட்டாவையும் நீங்கள் புதுசாகவே சேவ் பண்ணி வைக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி டெம்ப்ளேட்டை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இது மெயினாக வந்து இப்போ ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபார்ம் மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதை வந்து ஆன்லைனில் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு வேர்டு ஃபார்ம் கொடுப்பாங்க. வேர்ட்லேயே கூட சொல்கிறாங்க பின் ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணுங்க, அதை வேர்ட்லேயே நீங்கள் போய் ஃபில் பண்ணுறங்க அப்படிங்கிற மாதிரி. ஸ்க்ரீன் தெரிய மாட்டேங்குது. ஸ்க்ரீன் தெரியலையா? தெரியுது சார், தெரியுது. ஓகே. ஸோ அதனால் உங்களுக்குன்னு எப்படி ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, இது லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்க வேண்டியது. தென் இன்னைக்கு கிளாஸில் பார்ப்போம். இப்போ வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒரு டாக்குமெண்ட்டில் வந்து நமக்கு தேவையான இடத்துல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம வந்து இப்போ இன்சர்ட் வந்து இப்போ தான் பார்க்க போகிறோம். ஃபார்ம் முடிஞ்சு எல்லாமே இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் மட்டும் இருக்குது. இது இன்னைக்கு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இப்போ இன்சர்ட் போகிறோம். இன்சர்ட்டை போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்சர்ட்டுங்கிறது வந்து என்னென்னா இன்சர்ட் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இடைச்சொருகள் அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட்ல இடையில என்னெல்லாம் சேர்க்கணும். ஆல்ரெடி ஒரு ஃபார்மேட் ஒரு பேசிக்கான ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணதுக்கப்புறம் அடிஷ்னலாக அதில் ஏதாவது புதுசாக ஆட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப நம்ம அந்த இன்சர்ட் டைப்புக்குள்ளே போய் பண்ணிக்கலாம். இதுதான் அதனால தான் இதுக்கு பேர் வந்து இன்சர்ட். நம்ம டாக்குமெண்ட்டுக்கு அடிஷ்னலாக இன்புட் பண்ணக்கூடிய புதுசாக இன்சர்ட் பண்ணக்கூடியதுனால இதுக்கு பேர் இன்சர்ட்ங்கிற அந்த ரிப்பன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. எல்லா ஆப்ஷனை பற்றியும் பார்ப்போம். இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகேயா, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் டாக்குமெண்ட்டுக்குள்ளே எங்கே அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும்னு சொல்லி கேட்கும். நிறைய ஸ்பேஸ் வந்து அது பேருமே டெம்ப்ளேட் மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ் ஆஃப் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்கே இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா, இப்போ நான் சும்மா நார்மலாக உள்ள ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஃபர்ஸ்ட் உள்ளது எடுக்கிறேன். சிம்பிள் டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுக்கிறேன். இதை கிளிக் பண்ணோன்னே என்னென்னா ஒரு பாக்ஸ் வந்து டெக்ஸ்ட் வந்து இல்லை இன்சர்ட் ஆகிடும். இது என்ன எதுக்காக இந்த மாதிரி பாக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆல்ரெடி டாக்குமெண்ட்லாம் நான் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ண டாக்குமெண்ட்டில் ஏதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறோம், இல்லை வந்து அடிஷ்னலாக ஒரு டேட்டா ஒரு இடத்துல காட்டணும் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம உதாரணத்துக்கு அட்டென்ஷன் ஸோ வேர்ட் டெம்ப்ளேட்டை பற்றி படிக்கும்போது இது அட்டென்ஷனாக ஒரு நோட் மாதிரி சைடில் கொடுக்கணும்னு சொன்னால் நான் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உள்ள அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அந்த
பாக்ஸை வந்து சின்ன சின்ன நோடாக கன்வெர்ட் ஆகும். இது என்னன்னா அது ஒரு பாயிண்ட். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி இது பெருசாக எப்படி வேணாலும் பெருசாக சின்னதாக ஆகிக்கலாம். இந்த பக்கம் அது மாதிரி 4 பக்கமும் இது மாதிரி நீங்கள் சின்னதாக பெருசாக ஆகிக்கலாம். எஸ், அதே மாதிரி நீங்கள் மூவ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த பார்டரில் மவுஸை கொண்டு வச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்படி இது வரும்போது கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி நீங்கள் இதை எங்கே வேணுமோ அங்கே கொண்டு வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் நீங்கள் நார்மலாக டைப் பண்ணா ஒன்று இந்த லைனில் டைப் பண்ணணும், இந்த லைன் 3 லைனில் தான் டைப் பண்ண முடியும். இதுக்குள்ள இன்னொரு 3 லைன் எனக்கு பிடிச்ச மாதிரி டைப் பண்ணணும்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டால் மட்டும்தான் டைப் பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டெக்ஸ்டோட பார்டர் எப்படி வேணுமோ அதெல்லாம் நீங்கள் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு இன்செர்ட்டில் யூஸ் பண்ணுற எந்த ஆப்ஷனை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணாலும் இந்த மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரிப்பனில் கடைசியாக ஒரு ரிப்பன் ஆட் ஆகும், ஃபார்மேட் அப்படின்னு. அதில் போனீங்கன்னா இந்த ஃபார்மேட் வந்து பார்டரோட ஸ்டைல் எப்படி இருக்குங்கிறத நம்ம பண்ணிக்கலாம். அவுட்லைன் இருக்குதா, ஷேப்போட அவுட்லைன். ஸோ நான் இதில் போய்ட்டு திக்னஸ் கொடுக்கலாம். இல்லை எனக்கு பார்டரே வேணும்னா நோ அவுட்லைன் எனக்கு வராது. ஜஸ்ட் இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் மட்டும் இருந்தால் போதும் எனக்கு அப்படின்னா பேக்ரவுண்ட் இந்த ஷேப் ஃபில்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு எனக்கு என்ன பேக்ரவுண்ட் இந்த மாதிரி போட்டுக்கணும். அட்டென்ஷன் இருந்தாலும் நான் எல்லோ கலர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டாக்குமெண்ட்டுக்குள்ள ஏதாவது ஒரு முக்கியமாக ஆல்ரெடி டிசைன் நம்ம பண்ண டாக்குமெண்ட்டுக்குள்ள அடிஷ்னலாக ஒரு டெக்ஸ்ட் ஒரு இடத்துல நம்ம பண்ண வேண்டியிருக்கு, அதை ஹைலைட் பண்ணி காட்ட வேண்டியிருக்கு அப்படின்னா அப்போ நம்ம வந்து இந்த இன்செர்ட்டில் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணி இங்கே தான் இருக்கணுமான்னு இல்லை, எங்கே வேணுமோ நீங்கள் அங்கே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி டெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆகிடும். சரியா? பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ இங்கே கொண்டு வச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி டெக்ஸ்ட் முன்ன பின்ன அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும். ஸோ இதை நீங்கள் எப்படி வேணாலும் ரீசைஸும் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி கூட கொடுக்கலாம். ஸோ இதான் வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட ஒரு அட்வான்டேஜ். ஓகே, ஸோ இது டெக்ஸ்ட் பாக்ஸ். இதில் இன்னும் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லா ஸ்டைல்ஸுமே இதே மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான். கொஞ்சம் அது ஃப்ரீ டிசைனாக இருக்கும், அவ்வளோதான். கிரிட் கோட்டு, கிரிட்டு, சைட் பாரு இது யூஸ் பண்ணோம்னா நம்ம டாக்குமெண்ட்டில் சைட் பார் அப்படி வரும். நீங்கள் எந்த பேஜுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பேஜுக்கு தான் வரும். இப்போ நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் பேஜுக்கு பண்ணிட்டேன், பேஜ் நம்பர் 1 பண்ணிட்டேன். நான் பேஜ் நம்பர் 2 போய்ட்டு எனக்கு வேறு ஒரு மாதிரியான நீங்கள் சைடில் எனக்கு வேணும் அப்படின்னா அப்போ நீங்கள் இன்சர்ட்டில் போய்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் இந்த ஆப்ஷன் கொடுங்க. பார்த்தீங்களா? சைட் பார் டைட்டில் போட்டுட்டு அதில் நீங்கள் என்ன மெசேஜ் கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இப்போ நீங்கள் டாக்குமெண்ட் ஃபுல்லாக ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கிற அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். சரிதா? ஸோ இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணோம்னா நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னைக்கு அடிஷ்னல் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ பண்ணோம் டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது அதை பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங் அது நீங்கள் இங்கேயும் யூஸ் பண்ணலாம். ஒன்று அந்த பாக்ஸை கிளிக் பண்ணியும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஃபார்மேட்டுங்கிற ஆப்ஷனில் போயும் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ எனக்கு பேக்ரவுண்டில் ப்ளூ கலர் வேணாம், வேறு கலர் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிக்குவோம். இது நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் ஆப்ஜெக்ட் அதில் போயும் பண்ணலாம். சரியா? இங்கேயும் ஃபில்லு லைன் 2 வரும், இது வேணுமோ மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா மேலே ஃபார்மேட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயும் இங்கேயும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஷேப் கலர் இதுக்கு பதிலாக ஒரு எல்லோ கலர் க்ரீன் கலர் உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் கலரை மாற்றோம்னா உங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் ஏற்கனவே ஹோமில் நம்ம பண்ணியிருக்கோம். அதில் போய்ட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் ஹோம் கலரில் போய்ட்டு அதை மாற்றிக்கலாம், போல்ட் பண்ணிக்கலாம், ஏதோ என்ன பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை ஃபார்மேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் ஷேடிங். இந்த எல்லாமே பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங் தான். இந்த ஹோம்லேயும் இந்த ஆப்ஷன் இருக்குது. ஹோமில் வந்து டெக்ஸ்ட் கலர் பார்த்தோம், பேக்ரவுண்ட் கலர் பார்த்தோம். இங்கே வந்து இன்சர்ட்டில் நம்ம பண்ணக்கூடிய இந்த விஷயங்களுக்குலாம் பண்ணுறதுக்கு ஃபார்மேட்டுன்னு புதுசாக ஒரு ஆப்ஷன் வரும். அதில் நம்ம இந்த ஷேப் ஸ்டைலில் போய்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுலேயும் நம்ம டிஃபால்ட் ஸ்டைலாக நிறைய இங்கே வச்சுருப்பாங்க. நீங்கள் இதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணால் கூட இந்த மாதிரி ஸ்டைலாம் உங்களுக்கு வேணால் கூட நீங்கள் டக்குன்னு கிளிக் பண்ணி குயிக்காக அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணி. ஓகேவா? நிறைய டிஃபால்ட் ஸ்டைல் வந்து இங்கே இருக்குது. ஓகே, தான் வந்து பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங் இந்த ஆப்ஷன் தான். தென் இதுக்கப்புறம் வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஹோம் டூப்லேயே இந்த இது மட்டும் நம்ம எடிட்டிங் மட்டும் பார்க்கல. ஃபைண்ட், ரீப்ளேஸ் 2 ஆப்ஷன். ஃபைண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் 4 பக்கம் இருக்குது. இந்த 4 பக்கத்தில் ஒரு பர்டிகுலர் வேர்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு நான் தேடி எடுக்கணும்னா அப்போ வந்து ஃபைண்டுங்கிறது கொடுத்தோம்னா வாட்னு கேட்கும். நான் எதை ஃபைண்ட் பண்ணேன் அப்படிங்கிறது. ஒரே நிமிஷம். ஹலோ, சொல்லுங்கள்.
சொல்லுங்க. இந்த கிளாஸ்ல இருக்கேன். வரலையோ? சரி நான் கேட்குறேனே. இந்த முடிச்சுட்டு முடிஞ்சோம் நான் கேட்குறேன். 7:30 ஓகே. ஓகே. இந்த நீங்க ஃபைண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைடில் ஒரு நேவிகேஷன் பார் வரும். இதில் வந்து ஃபைண்ட் வாட்னு கேட்கும். எதை நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. ஸோ நான் இதில் வந்து உதாரணத்துக்கு வேர்டு அப்படின்னு கொடுக்குறேன். வேர்டுன்னு கொடுத்துட்டோன்னா இந்த வேர்டுங்கிற எங்கே இருக்குங்கிறத சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இங்கே ஒன்று இருக்குது. அதே காலு பாருங்க. பேஜ் நம்பர் 1ல் இருக்குது, பேஜ் நம்பர் 1ல் இருக்குது. பேஜ் நம்பர் 1ல் மட்டும்தான் வேர்டுங்கிற 2 வார்த்தை இருக்குது. அது எங்கெங்கே இருக்குங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு கரெக்டாக மூவ் கொண்டு போய் இதில் வச்சு காட்டி. நான் இதுக்கு பதிலாக டெம்ப்ளேட் அப்படின்னு டெம்ப்ளேட்னு கொடுத்தோன்னா நம்ம டாக்குமெண்ட்டில் எங்கெல்லாம் டெம்ப்ளேட் இருக்கோ அதை பூரா செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். தென் கீழே இந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் பண்ணி கடகடன்னு கொடுத்துரும். அது எந்த பேஜில் இருக்குங்கிறது முதற்கொண்டு உங்களுக்கு சொல்லிடும். ஸோ இதுதான் வந்து ஃபைண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். நம்ம டாக்குமெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் வேர்டு வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன். சரியா? மொத்தம் வந்து 8 டெம்ப்ளேட்டுங்கிற வார்த்தை 8 இடத்துல இருக்குது. டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு இருக்கான்னு பார்ப்போமா? 7 இடத்துல இருக்குது. டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை 7 இருக்கு. அப்போ நீங்கள் இதில் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக அந்த டெக்ஸ்டோட ஃபுல் டெக்ஸ்டையும் கொடுக்கணும். டெம்ப்ளேட் அப்படின்னு கொடுத்தா 8 காட்டுச்சு, டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு கொடுத்தா 7 காட்டுச்சு. அப்போ வந்து எப்படி அந்த இதை கவுண்ட் பண்ணி இல்லை நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுல எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஓகே. இது ஃபைண்டுங்கிறது நம்ம ஒரு பர்டிகுலர் வேர்டு வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடுறது. ரீப்ளேஸ் அப்படிங்கிறதுனா அந்த ஒரு வார்த்தையை தேடின ஒரு வார்த்தையை இன்னொரு வார்த்தையாக மாற்றுறது. அதான் இங்கே ஆப்ஷன் ரீப்ளேஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைண்டில் வந்து இப்போ டெம்ப்ளேட்னு கொடுத்துருக்கோன்னா அதுக்கு பதிலாக ஃபார்மேட் அப்படின்னு மாற்றணும். ஃபார்மேட்ஸ் அப்படின்னு மாற்றணும். சார் ஃபார்மேட்ஸ் அப்படின்னு மாற்றணும் வச்சுக்கோங்களேன். ஃபார்மேட்ஸ்னு பார்த்தோம். டெம்ப்ளேட்ஸ் எங்கே இருக்கோ அதுக்கு பதிலாக ஃபார்முலேட்னு மாற்றணும்னா ரீப்ளேஸ்ன்னு கொடுத்தோன்னா ஒரு இடத்த பிடிச்சி காட்டும். இந்த இடத்துல டெம்ப்ளேட் இருக்குது, இதை மாற்றவா அப்படின்னு கேட்கும். ரீப்ளேஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த டெம்ப்ளேட் அப்படிங்கிற ரீப்ளேஸ்ன்னு மாற்றிடுச்சா? ஸோ இதே மாதிரி எங்கெல்லாம் இருக்குது அங்கே எப்போ மாற்றிட்டு அப்படின்னா ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னு கொடுத்தோம்னா மொத்தமாக 7 இடத்துல நமக்கு ஏற்கனவே தேடி சொல்லிச்சு 7 இடத்துல வந்து டெம்ப்ளேட்ஸ்ங்கிற வார்த்தை இருக்குது. ரீப்ளேஸ் ஆல்னு கொடுத்தோம்னா 7 இடத்துலையும் அதை மாற்றிடும். ஆல்ரெடி ஒரு தடவை நம்ம இங்கே மேனுவலாக மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ 6 தடவை அது மாற்றிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம டாக்குமெண்ட்டில் போய் டெம்ப்ளேட்டுங்கிற வார்த்தையை சர்ச் பண்ணோம்னா டாக்குமெண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். நோ மேட்சஸ் ஃபவுண்டுன்னு வருதா? இங்கே பாருங்கள். நோ மேட்சஸ் அப்படின்னா இங்கே உங்கள் டாக்குமெண்ட்டில் டெம்ப்ளேட்ஸுங்கிற வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ரீப்ளேஸ். நம்ம டாக்குமெண்ட்டில் இருக்கிற பர்டிகுலர் வேர்டை சர்ச் பண்ணி அந்த வார்த்தையை இன்னொரு பேராக மாற்றுறது. இதுவும் வந்து நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5 பக்கம் இருக்குது. அந்த 5 பக்கத்தில் யாராவது ஒரு நபரை பற்றின டீட்டெயில் டைப் பண்ணியிருக்கீங்க. இன்னொருத்தவங்க வந்து எனக்கு அதே மாதிரி எனக்கு டைப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க பேரை மட்டும் மாற்றினா போதும். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க பேர் அந்த டாக்குமெண்ட்டில் ஒரு 400 தடவை வந்திருக்கு, இல்லை 200 தடவை வந்திருக்குன்னா 200 தடவை எங்கெங்கே இருக்குன்னு நம்ம தேட முடியாது. அப்போ இந்த ரீப்ளேஸ்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி அவங்க ஒரு பேர் அதில் இருக்கிற பேரை செலக்ட் பண்ணி மேலே கொடுக்கணும். அந்த பேரை என்ன பேராக மாற்றணுமோ அந்த பேரை கொடுத்துட்டு ரீப்ளேஸ் ஆல்னு கொடுத்தோம்னா அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் அந்த மாற்றங்களை வந்து அது பண்ணிடும். ஸோ இதுதான் இந்த ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஆப்ஷனோட முக்கியமான ஆப்ஷன். டெக்ஸ்ட் பாக்ஸ், பார்டர் ஷேடிங் பார்த்துட்டோம், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பார்த்துட்டோம். அடுத்து இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன் டேபிள். இதில் கொஞ்சம் நிறையாவே இருக்குது, நிறையா டீட்டெயிலாக அதை பார்க்கணும். ஸோ இன்றைக்கி டேபிள் மட்டும் பார்த்துக்குவோம். இந்த மெயின் மெர்ஜுங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட். இது வந்து என்னென்னா மெயின் மெர்ஜும் இந்த ட்ராக் சேஞ்சஸும் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம் டீட்டெயில். ஓகேவா? ஸோ இந்த டேபிள் மட்டும் இன்றைக்கி பார்த்துடலாம். ஸோ இப்போ இது வரைக்கும் கொடுத்ததில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? எல்லாருமே இருக்கீங்களா? சார் அதுல நம்மளோட போட்டோவை அட்டாச் பண்ணணுமா? வேர்டு ஃபைல்லையா? ஆமா சார். பண்ணலாம். ஸோ இப்போ உங்கள் ஃபோட்டோ எங்கே வைக்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்கள் கர்சரை வச்சுட்டு நம்ம இன்சர்ட்னு சொன்னோமா, நம்ம இன்சர்ட்டில் அதை பற்றிலாம் எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். இல்லுஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து பிக்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போயிட்டு நமக்கு எந்த ஃபைலில் நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபைலில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த இப்போ டவுன்லோட்ஸில் போயிட்டு ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த ஃபோட்டோ உள்ள வந்து இன்சர்ட் ஆகிடும்.
தென் அதை நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். இது வந்து உள்ள நீங்கள் வைக்கிற இமேஜையும் டெக்ஸ்ட்டாக தான் அதை எடுத்துக்கும். அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் இமேஜை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சில ஆப்ஷன்ஸ்லாம் மாற்றும். இந்த ராப் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத எடுத்துட்டு பிஹைண்ட் டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி படம் வந்து உங்கள் எழுத்துக்களுக்கு பின்னாடி போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேனாலும் இதை மூவ் பண்ணி வச்சுக்கிற முடியும். சின்னதாக வேற மாதிரி சைஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். சார் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? ரீப்ளேஸ் பண்ண முடியுமா சார்? எதமா போட்டோ இருக்குல்ல சார், அதை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கா? ரீப்ளேஸ்ல வந்து டெக்ஸ்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த போட்டோ தேவையில்லை அப்படின்னா நீங்க ஜஸ்ட் இதை டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணிட்டு வேற போட்டோ வைக்கணும், அவ்வளவுதான். ஓகே சார். போட்டோ வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போ டேபிள் பார்ப்போம். டேபிள் அப்படிங்கிறதுனா இப்போ நம்ம டாக்குமெண்ட்ல வந்து டேபிள் டைப் பண்ணணும் அப்படின்னா, டேபிள் மீன்ஸ் அட்டவணை. நம்ம டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு அட்டவணை போடணும் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இன்செர்ட்ல போயிட்டு டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும். இந்த மாதிரி கட்டங்கட்டமாக வரும். டேபிள் அப்படிங்கிறதுனா ரோஸ் அண்ட் காலம்ஸ், வரிசை மற்றும் நிரல்கள், இது நிறைந்ததான் வந்து டேபிள். உங்கள் டேபிளில் எத்தனை காலம்ஸ் எத்தனை ரோஸ் வேணுமோ நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நான் 1x1 அப்படின்னா இது 2x1 இது. ஸோ இது மாதிரி எனக்கு வந்து இப்போ 4 காலம் இல்லை 5 காலம் வேணும். 5 காலத்தில் எனக்கு வந்து எத்தனை ரோஸ் வேணுமோ கிளிக் பண்ண இது பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் இதில் ஒரு 5க்கு 5 போடுறேன். 5க்கு 5 டேபிள் வந்துருச்சா? ஸோ இப்போ இந்த டேபிள் நம்ம டைப் பண்ணும்போது, ஸோ நான் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இந்த நிமிஷம் இருங்க, அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இதுதான் ரோ. இந்த மாதிரி கிடைமட்டமாக இருக்கக்கூடிய பாக்ஸஸ் லைனுக்கு பேர் வந்ததுன்னா ரோ அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த மாதிரி வெர்டிகலாக இருக்கிற இதுக்கு பேர் வந்ததுன்னா காலம் அப்படின்னு சொல்லுவோம். நிரல் நிற்கிறது வந்து நிரல் அல்லது காலம்னு சொல்லுவோம். நிறை தரையோட தரையா இருக்கிற மாதிரி நிறை அப்படிங்கிறது வந்து ரோ. ஓகேவா? சரி, இப்போ இந்த ஒவ்வொரு பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு ரோவாலையும் ஒரு காலத்தாலையும் ஃபுல்லாக கவர் பண்ண இந்த ஒரு பாக்ஸுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா செல் அப்படின்னு சொல்லுவாங்க. செல் அப்படிங்கிறது ஒரு செல், இது ஒரு செல், இது ஒரு செல். இந்த செல்ல இருந்து இந்த செல்லுக்கு எப்படி போறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீபோர்டில் டேப்னு ஒரு கீ இருக்கு. கீபோர்டில் அந்த கேப்ஸ் லாக் மேலே பார்த்தீங்கன்னா டேப்னு ஒரு கீ இருக்கு. இப்போ நான் இந்த செல்லில் இருக்கேன். இந்த செல்லில் வந்து இந்த செல்லுக்கு நான் போகணும் அப்படின்னா டேப்னு கொடுத்தேன்னா அடுத்த செல்லுக்கு போயிடும். சரியா? கீபோர்டில் டேப் கீ யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த செல்லுக்கு போயிடும். இப்போ தமிழ், இங்கிலீஷ், டேப், அடுத்த செல்லுக்கு போயிடுச்சு. மேக்ஸ், சயின்ஸ். இப்போ எனக்கு அடிஷ்னலாக இன்னொரு ரோ தேவைப்படுது. சோசியல் சயின்ஸோட மார்க் பண்ணுறதுக்கு இன்னொரு ரோ தேவைப்படுது அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி இன்செர்ட்டில் போய் ஒரு டேபிள் இன்செர்ட் பண்ணோடனே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக 2 ரிப்பன் வந்து ஆட் ஆயிருக்கு. ஒன்று டிசைன், இன்னொன்று வந்து லே அவுட். அப்படி இந்த லே அவுட்டில் போயிட்டீங்கன்னா அடிஷ்னலாக நமக்கு ரோ அண்ட் காலம் இன்செர்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்குது. இப்போ எனக்கு இங்கே வந்து அடிஷ்னலாக ஒரு காலம் தேவைப்படுது அப்படின்னா அந்த காலம்ஸ் டு தி ரைட்டா காலம்ஸ் டு தி லெஃப்டான்னு 2 ஆப்ஷன் இருக்கு. இந்த காலத்துக்கு இந்த பக்கம் ஒரு காலம் வேணுமா, இந்த பக்கம் ஒரு காலம் வேணுமா? எனக்கு வந்து ரைட் சைடில் வேணுங்கிறதுனால இதை கிளிக் பண்ணனா அடிஷ்னலாக ஒரு ரோ ஆட் ஆயிடும். ஓகேவா? ஆட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நான் இதில் வந்து சோசியல் அப்படின்னு, அதுக்கப்புறம் எனக்கு டோட்டல் போடுறதுக்கு ஒரு ரோ வேணும்னா அடிஷ்னலாக இன்னொரு காலம் போட்டுட்டு டோட்டல். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதில் வந்து நேம் படிச்சுக்கலாம். மார்க்ஸ் டைப் பண்ணும்போது அது மாதிரி கீபோர்டில் டேப் கீ யூஸ் பண்ணிட்டு என்ன மார்க்கோ அதை நீங்கள் அடிச்சுக்கலாம். டோட்டல் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ இது மாதிரி ஒரு 4 பேருக்கு நான் டேட்டா என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் மார்க் என்ட்ரு பண்ணிட்டேன். ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல்லுக்கு எப்படி போகிறேங்கிறது சொல்லிட்டேன். அடிஷ்னலாக ஒரு காலம் வேணா எப்படி ஆட் பண்ண சொன்னேன். எனக்கு இன்னொரு ரோ வேணும்,
அந்த ரோ வந்து இந்த ராஜாவுக்கும் சரோஜாவுக்கும் நடுவில் இன்னொரு ஆளை நான் ஆட் பண்ணணும், மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ வந்து அந்த இடையில 2 ரோவுக்கு நடுவில் ஒரு ரோ ஆட் பண்ணணும் அப்படின்னா, அப்போ நீங்கள் லேஅவுட்டில் போயிட்டு இன்சர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது, அபோவ் அண்ட் பிலோ. இந்த சரோஜா அப்படிங்கிற ரோவுக்கு மேலே வேணுமா கீழே வேணுமான்னு கேட்குது. எனக்கு மேலே வேணும் அப்படின்னா இன்சர்ட் அபோவ்னு கொடுத்தோன்னா புதுசாக ரோ மேலே ஆட் ஆயிடுது. ஓகேவா? ஸோ இதில் வந்து இன்னொரு ரோ ஓகே. ஸோ இது மாதிரி அடிஷ்னலாக நமக்கு ஒரு ரோ ஒரு காலம் வேணும்னா நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறதுக்கு தான் இந்த 4 ஆப்ஷன், இன்சர்ட் ரோ அபோவ், இன்சர்ட் ரோ பிலோ, இன்சர்ட் லெஃப்ட், இன்சர்ட் ரைட் காலம் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த டேபிளுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும்னா அதையும் நான் மேலே கொடுக்கணும் அப்படின்னா இந்த மேலே கொடுக்கணும். அப்போ எனக்கு மேலே இன்னொரு ரோ வேணும்னா நான் அகைன் இன்சர்ட் அபோவ்னு கொடுத்தோம்னா ஒரு ரோ ஆட் ஆயிடும். இது வந்து என்னது, மார்க் ஸ்டூடெண்ட் மார்க் டேபிள் அப்படின்னு கொடுக்குறேன். சரி, டேபிள் கொடுக்குறேன். ஆனால் இந்த டேபிளுங்கிறது இதுக்கு மட்டும் வரணும், மொத்தத்துக்கும் வரணும். இந்த டேபிளோட மொத்த ஹெட்டிங் தான் அது. அப்போ நான் என்ன செய்யணும்னா இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட செல்களை வந்து ஒரே செல்லாக மாற்றணும்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, மெர்ஜ் செல். மெர்ஜ் செல்லை போய் வச்சுன்னா தெரியும், மெர்ஜ் த செலக்டட் செல்ஸ் இன்டு ஒன் செல். நம்ம எத்தனை செல்லை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அத்தனை செல்லையும் ஒரே செல்லை கன்வெர்ட் பண்ணுறது தான் அந்த மெர்ஜ் செல் ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் எல்லா செல்லையும் செலக்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற எல்லா செல்லையும் செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் செல் அப்படின்னு கொடுத்தோம்னா எல்லா செல்லும் ஒரே செல் ஆயிடுச்சா? ஒரே செல் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சென்டராக எனக்கு அலைன்மெண்ட் இங்கே இருக்குது, இங்கே சென்டர் கொடுத்தோம்னா சென்டர் அலைன் ஆகிரும். தென் நீங்கள் எப்பயும் போல் ஹோமில் போயிட்டு டைட்டில்னால நான் போல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டெக்ஸ்ட் சைஸ் வந்து பேசுகிறேன். ஓகேவா? இப்போ நீட்டாக இருக்கா? ஸோ அதே மாதிரி இந்த நேம் டைட்டில் நேம் தமிழ் மேக்ஸ்லாங்கிறது ஒரு காலத்தோட ஹெட்டிங்ஸ் இல்லையா, அப்போ அதையும் நான் வந்து போல்ட் பண்ணிக்கிறேன். அலைன் ஆயிடுச்சு, நீட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் வந்து டோட்டல் பண்ணணும் அப்படின்னா என்னென்னா இந்த லே அவுட்டில் போனீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபார்முலா கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும், ஃபார்முலான்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் சம் ஆஃப் லெஃப்ட் அப்படின்னா இந்த செல்லுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற மார்க், இந்த செல்லில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவான்னு கேட்கும். இஸ் ஈக்குவல், இந்த செல்லோட வேல்யூ வந்து இஸ் ஈக்குவல் சம் ஆஃப் லெஃப்ட், லெஃப்டில் இருக்கிற எல்லா செல்லில் இருக்கிற வேல்யூ கூட்டவான்னு கேட்கும். ஓகே அப்படின்னு கொடுத்தோம்னா டோட்டலாக ஆட் பண்ணி. சரியா? ஸோ இது மாதிரி வந்து நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இப்போ மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஃபார்முலாவில் போயிட்டு சம்னு கொடுத்தோன்னா அப்பயும் ஒன்று ஓவராலுக்கு தான் நீங்கள் பண்ண முடியும், தனித்தனியாக பண்ணணும். ஸோ இது வந்து வேர்டுனால எப்படி இருக்குது, சாரி. இப்போ நீங்கள் 2வது நம்பர் வச்சு திரும்ப ஃபார்முலா பண்ணி வச்சிங்களேன், சம் லெஃப்ட் வரல பார்த்தீங்களா? ஏன்னா அது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கும்னா அதுக்கு மேலே இருக்கிற நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு தான் கொடுக்கும். இப்போ நம்ம இங்கே கொடுக்கும்போது லெஃப்ட்டில் மட்டும் தான் நம்பர் இருந்ததுனால லெஃப்ட்னு அடிச்சு, ஆனால் நம்ம செகண்ட் ரோல வைக்கும்போது சம் ஆஃப் அபோவ்னு கேட்குது பார்த்தீங்களா, அந்த அபோவ் அடிச்சுட்டு லெஃப்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு உள்ள மட்டும் கொட்டியாரு. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது லெஃப்டா அபோவா அப்படிங்கிறத கரெக்டாக கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணுறது. நீங்கள் எக்ஸலில் போனீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஒவ்வொன்றுக்கும் இப்படி நம்ம டைப் பண்ண தேவையில்லை. ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் போட்டு சட்டு நிறுத்திட்டோம்னா எல்லாத்துக்குமே வந்துடும். அது எக்ஸல் ரொம்ப ஈஸியாக வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கால்குலேஷனுக்காக வரும். ஸோ இங்கே நம்ம மேனுவலாக பண்ணுறதுனால இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இதான் ஒரு டேபிள் வந்து நம்ம புதுசாக வந்து இன்சர்ட் பண்ணுறது. ஓகேவா? புதுசாக நம்ம இப்போ இன்சர்ட் யூஸ் பண்ணி டேபிளில் போயிட்டு ஒரு டேபிள் இன்சர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த லேஅவுட்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி புதுசாக அடிஷ்னலாக நமக்கு தேவையான மாதிரி ரோ காலம் வந்து எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி மெர்ஜ் செல் பண்ணுறது, இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஸ்பிளிட் செல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு செல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட செல்லாக பிரிக்கிறது. உதாரணத்துக்கு இப்போ நான் உதாரணத்துக்கு இங்கே நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இங்கே வந்து இப்போ எனக்கு தமிழ் மார்க் அப்படிங்க இல்லை, நான் பின்கோடு அப்படின்னு கொடுக்குறேன். பின்கோடு கொடுக்கும்போது என்ன செய்வோம், பின்கோடு வந்து 6 நம்பர் வரும். 6 நம்பருக்கும் 6 பாக்ஸ் வரணும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி பண்ணணும்னா இந்த ஒரே செல்லை எனக்கு 6 செல்லாக பிரிக்கணும் அப்படின்னா அப்போ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பிளிட் செல்லில் போயிட்டு எத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ் வேணும்னு கேட்குதா, அதில் நான் 6 கொடுக்குறேன். நமக்கு வந்து ஒரு செல்லை 6 செல்லாக பிரிக்கிறதுனால
6 செல் ஆயிடுச்சா? இப்போ நம்ம ஒவ்வொரு செல்லையும் ஒவ்வொரு நம்பரை டைப் பண்ணிக்கலாம். 6 2 3 5 2 9. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ்க்கு ஒரு நம்பர் அடிக்கிறதுக்கு வேணும்னா அப்போ ஒரு செல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட செல்லாக பிரிக்கிறதுக்கு லேயரில் போய் ஸ்பிளிட் செல்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஒன்றுக்கு மேற்பட்ட செல்லை ஒரே செல்லாக மாற்றுறதுக்கு நம்ம மெர்ஜி செல் கொடுத்தோம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஒரு செல்லை வந்து நிறைய செல்லை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பிளிட் செல் பிரிக்கிறது. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த டேபிளையே ரெண்டாக பிரிக்கணும். இந்த டைட்டில் தனியாக இருக்கணும், கீழே இருக்கிறது தனியாக இருக்கணும். அப்படின்னா எதுலேருந்து பிரியணுமோ அதில் கொண்டு கர்சரை வச்சுட்டு ஸ்பிளிட் டேபிள் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த கர்சர் இருக்கிறது தனியாக கலந்து வந்துடும். இந்த மாதிரி இந்த டேபிளையும் நம்ம பிரிக்கணும்னா பிரித்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது ஸ்பிளிட் ஆப்ஷனில். ஒன்று ஒரு செல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட செல்லாக பிரிக்கிறது. இது டேபிளை ரெண்டாக பிரிக்கணும்னா அதுக்கு இந்த ஸ்பிளிட் டேபிள் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் முக்கியமான ஆப்ஷன்ஸ். அதே மாதிரி ஒரு செல்லோட ஹைட்டு அகலம் எவ்வளோ இருக்கணும், உயரம் எவ்வளோ இருக்குங்கிறத இங்கே நம்ம மேனுவலாகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மொத்த டேபிளையும் செலக்ட் பண்ணோம்னா அந்த கார்னரில் ஒரு இது பார்த்தீங்களா, இதை நான் கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு மொத்த டேபிளும் செலக்ட் ஆகும். அப்படி இல்லை எனக்கு ஒரு செல்லை மட்டும் செலக்ட் பண்ணணும், இல்லை ஒரு ரோ மட்டும் செலக்ட் பண்ணணும், ஒரு காலத்தை மட்டும் செலக்ட் பண்ணணும்னா அதுக்கு வெவ்வேறு மெத்தட்ஸ் இருக்கும். ஒரு காலத்தை மட்டும் நான் செலக்ட் பண்ணணும்னா அந்த காலத்துக்கு மேலே கொண்டு மவுஸை கொண்டு வச்சோம்னா இந்த மாதிரி ஒரு ஆரோ மாறும். இப்போ கிளிக் பண்ணோன்னா அந்த ரோ காலம் மட்டும் செலக்ட் ஆகும். ஒரு ரோ மட்டும் செலக்ட் ஆகணும்னா இந்த மவுஸ் இப்போ நார்மலாக பாருங்கள், மவுஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் தான் இருக்குது. ஆனால் இந்த ரோக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாறி அப்படி மாறும்போது கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரோ மட்டும் செலக்ட் ஆகும். ஸோ ரோ மட்டும் செலக்ட் பண்ணுறது இப்படி இந்த மாதிரி சைடில் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணலாம். இப்படி கிளிக் பண்ணி 2-3 ரோவையும் செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி காலம் செலக்ட் பண்ணுறது மேலே வச்சு கிளிக் பண்ணி இப்படி 2-3 காலத்தை ஒன்றா கூட எத்தனை காலம் வேணுமோ அத்தனை காலம் நம்ம செலக்ட் பண்ணலாம். ஒரு செல்லை மட்டும் செலக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா இந்த செல்லோட இந்த கார்னரில் கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி அம்புக்குறி மாறும். அப்போ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த செல்லை மட்டும் செலக்ட் ஆகும். ஸோ இது மாதிரி ஒரு செல்லு, ஒரு காலம், ஒரு ரோ, ஒரு டேபிளை வந்து எப்படி செலக்ட் பண்ணுங்கிறதையும் கவனமாக வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த மொத்த டேபிளையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செல்லோட அகலம் வந்து உள்ளே இருக்கிற கண்டனுக்கு தக்கன ஆட்டோமேட்டிக்காக சின்னதாகிட்டுருவாங்க. இவ்வளோ ஸ்பேஸ் தேவையில்லை எனக்கு அப்படின்னா ஆட்டோ ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, இதை கொடுத்தோம்னாக்கா ஆட்டோ ஃபிட் டு கண்டென்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே இருக்கிற கண்டனுக்கு தக்கன அது ஆட்டோமேட்டிக்காக சுருங்கிடும். இல்லை எனக்கு மொத்த அகலம் எவ்வளோ இருக்கோ அந்த அகலத்துக்கு எனக்கு பிரித்து விடு அப்படின்னா தென் அதே மாதிரி அதை கிளிக் பண்ணிவிட்டு லே அவுட்டில் போயிட்டு ஆட்டோ ஃபிட் டு விண்டோ அப்படின்னு கொடுத்தோம்னா விண்டோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அது பெருசாகும். ஸோ இது மாதிரி வந்து இந்த டேபிள் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன். கண்டிப்பாக அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது நிறையா கிடைக்கும். அதனால் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். இன்னும் இதில் கொஞ்சம் ஃபர்தரான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அதை பற்றியும் தென் அடிஷ்னலாக இருக்கக்கூடிய அந்த மெயில் மெர்ஜிங்கிற ஆப்ஷன்ஸை பற்றியும் நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸில் இந்த டேபிளில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. இல்லை நம்ம நாளைக்கு அடுத்த கிளாஸில் வந்து மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஏதோ டவுட் இருக்காமா? ஓகே. ஸோ கரெக்டாக எல்லாருமே இன்னைக்கு 6:30க்கே வந்தீங்க. அதே மாதிரி ரெகுலராக கிளாஸ் கரெக்டாக டைத்துக்கு வந்துருங்க. ஏன்னா எனக்கு 7:30க்கு அப்புறம் இன்னொரு கிளாஸ் இருக்குது, அதனால எனக்கு இது வந்து 7:30க்கு முடியாது. அதனால கரெக்டாக 6:30க்கு எல்லாருமே வந்துடும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.